வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் நண்பர்களே, அந்த நாள் உங்களைச் சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் மெதுவாக மறைந்து போயிருக்கும். நேற்று வரை நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட இன்று உங்கள் கண்ணீரை பார்த்தும் அமைதியாக கடந்து செல்வார்கள். நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். நீங்கள் உயிராக நினைத்தவர்கள் உங்களை ஒரு வார்த்தையில் உடைத்து இருப்பார்கள். நீங்கள் யாருக்காக உங்கள் நேரத்தையும் கனவுகளையும் மனதையும் தியாகம் செய்தீர்களோ அவர்களை ஒரு நாள் உங்களை தனியாக நிற்க வைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் சத்தமாக ஒலிக்கும். நான் மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு வலி? நான் தவறு செய்தேனா? அல்லது இந்த உலகமே என்னை புரிந்து கொள்ளவில்லையா? நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். தனிமை என்பது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உங்கள் உண்மையான உருவாக்கத்தின் ஆரம்பம். உலக வரலாற்றை திருப்பி பாருங்கள். பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கியவர்கள், பெரிய வெற்றிகளை அடைந்தவர்கள், பெரிய மாற்றங்களை செய்தவர்கள், அவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் தனியாக நின்றவர்கள்தான். சாணக்கியர் சொல்வது போல, தனிமை என்பது சாபம் அல்ல, அது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள இயற்கை கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்புடோ. இன்று தனியாக அழுது கொண்டிருக்கும் ஒருவருக்காக இந்த வீடியோ. உள்ளுக்குள் உடைந்திருந்தும் வெளியில் சிரிக்க முயற்சிக்கும் ஒருவருக்காக இந்த வீடியோ. எல்லோரும் விலகிச் சென்ற பிறகும் இன்னும் வாழ்வில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் அந்த ஒரு வீரனுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ முடியும் நேரத்தில் உங்கள் தனிமையை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள், அதை உங்கள் பலமாக மாற்ற ஆரம்பிப்பீர்கள். உங்களை விட்டுச் சென்றவர்களை நினைத்து அழாமல் உங்களை உருவாக்கத் தொடங்குவீர்கள். தயாராகுங்கள் நண்பர்களே. இது ஒரு சாதாரண உரை அல்ல, இது உங்கள் உள்ளத்தில் தூங்கி கிடக்கும் சிங்கத்தை எழுப்பும் பயணம். வார்த்தை ஒன்று, நிழல் கூட உன்னை கைவிடும். சாணக்கியர் சொன்ன மிக கடினமான ஆனால் மிக உண்மையான வார்த்தை இதுதான். இருட்டில் உன் நிழல் கூட உன்னை விட்டுச் செல்கிறது. அப்படி இருக்க மனிதர்கள் எப்போதும் உன்னோடு இருப்பார்கள் என்று எப்படி நம்புகிறாய்? இந்த வார்த்தை முதலில் கேட்கும்போது வலிக்கும், மிகவும் வலிக்கும். ஆனால் வாழ்க்கையின் உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது. நாம் பல நேரங்களில் மற்றவர்களை நம் வாழ்க்கையின் தூண்கள் என்று நினைக்கிறோம். என் நண்பன் என்னை காப்பாற்றுவான் டோட், என் உறவினர் எனக்காக நிற்பார்கள் டோட், நான் யாருக்காக நல்லது செய்தேனோ அவர்கள் ஒரு நாள் எனக்காக வருவார்கள் டோட். ஆனால் நண்பர்களே, ஒரு பெரிய சோதனை வாழ்க்கையில் வந்தால்தான் உண்மை தெரியும். சிலர் உங்கள் அருகில் இருப்பது உங்களிடம் ஏதாவது பயன் இருக்கும் வரை மட்டுமே. சிலர் உங்கள் வெற்றியில் சிரிப்பார்கள், ஆனால் உங்கள் தோல்வியில் மௌனமாகி விடுவார்கள். சிலர் உங்கள் சந்தோஷத்தில் கைதட்டுவார்கள், ஆனால் உங்கள் கண்ணீரில் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதனால்தான் தனியாக நிற்கும் தருணம் ஒரு தண்டனை அல்ல, அது வாழ்க்கை உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். உன் வாழ்க்கை போரில் நீதான் தளபதி, நீதான் வீரன், நீதான் உன் ஆயுதம் டோட். நீங்கள் மற்றவர்களின் கைகளை பிடித்து நடக்க கற்றுக்கொண்டால், அவர்கள் கையை விட்டுவிட்டால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் சொந்த கால்களில் விழுந்து மீண்டும் எழ கற்றுக்கொண்டால் உலகமே உங்களை தள்ள முயன்றாலும் நீங்கள் உடைய மாட்டீர்கள். இன்று தனியாக இருக்கிறீர்களா? அப்படியானால் கடவுள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, அவர் உங்களை சுயமாக நிற்க கற்றுக் கொடுக்கிறார். எவரையும் வெறுக்காதீர்கள், ஆனால் எவரையும் முழுமையாக சார்ந்து வாழாதீர்கள். உங்கள் பலம் உங்கள் உள்ளே இருக்கிறது. உங்கள் துணை உங்கள் மன உறுதி, உங்கள் ஆயுதம் உங்கள் அறிவு, உங்கள் பாதை உங்கள் லட்சியம். வார்த்தை 2, தனிமை ஒரு சிங்கத்தின் அடையாளம். நண்பர்களே, ஆடுகளை கவனித்திருக்கிறீர்களா? அவை எப்போதும் கூட்டமாக நடக்கும். ஒரு ஆடு ஓடினால் மற்ற ஆடுகளும் ஓடும். ஒரு ஆடு நின்றால் மற்றவை கூட நின்றுவிடும். ஆனால் சிங்கம் அப்படி இல்லை. சிங்கம் தனியாக நடக்கும். சிங்கம் தனியாக வேட்டையாடும். சிங்கம் தனியாக இருந்தாலும் காட்டின் கம்பீரம் அதனுடையது. சாணக்கியர் சொல்வது போல, ஒரு சிங்கம் கூட்டத்தை தேடிப் போகாது. அது எங்கு நின்றாலும்
அந்த இடமே அதன் சாம்ராஜ்யம். இன்று நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் பலவீனமானவர் என்பதல்ல. நீங்கள் கூட்டத்தில் கலந்து போக முடியாதவர், நீங்கள் போலியாக சிரிக்க முடியாதவர், நீங்கள் உள்ளுக்குள் வேதனை இருந்தும் முகத்தில் பொய்யான முகமூடி அணிய முடியாதவர். அதனால்தான் சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சிலர் உங்களை விட்டு விலகுவார்கள். அதனால்தான் சிலர் உங்களை தனியாக்க முயல்வார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உயரமாக பறக்கும் கழுகு கூட்டமாக பறக்காது. ஆழமாக வேரூன்றும் மரம் சத்தம் போடாது. உலகத்தை மாற்றப் போகும் மனிதன் ஆரம்பத்தில் தனியாகத்தான் இருப்பான். தனிமையில் உங்கள் சிந்தனை கூர்மையாகும். தனிமையில் உங்கள் மனம் வலிமையாகும். தனிமையில் உங்கள் லட்சியம் தெளிவாகும். தனிமையில்தான் நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையான பதில் கிடைக்கும். கூட்டத்தில் நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் தனிமையில்தான் நீங்கள் உங்களை உருவாக்க முடியும். அதனால் தனியாக இருப்பதை அவமானமாக நினைக்காதீர்கள். அதை உங்கள் சிங்கப்பாதை என்று நினையுங்கள். நீங்கள் தனியாக நடக்கிறீர்கள் என்றால் உங்கள் பயணம் சிறியது அல்ல. உங்கள் இலக்கு சாதாரணம் அல்ல. உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயாராகிறது. வார்த்தை 3. கல்வியும் அறிவும் உன் நிரந்தர துணை. சாணக்கியர் சொன்ன மிக வலிமையான வார்த்தைகளில் ஒன்று இதுதான். ஒரு அரசன் தன் நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான், ஆனால் அறிவுள்ள மனிதன் உலகம் முழுவதும் மதிக்கப்படுவான். நண்பர்களே, மனிதர்கள் உங்களை விட்டுச் செல்லலாம், உறவுகள் மாறலாம், நட்புகள் தூரமாகலாம், நீங்கள் நம்பியவர்கள் கூட ஒரு நாள் உங்களை மறந்துவிடலாம். ஆனால் நீங்கள் கற்ற அறிவு உங்களை ஒருபோதும் விட்டு செல்லாது. நீங்கள் தனியாக இருக்கும் இந்த நேரத்தை அழுகையால் நிரப்பாதீர்கள், அதை அறிவால் நிரப்புங்கள். புத்தகங்களை படியுங்கள், புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனதை கூர்மையான ஆயுதமாக மாற்றுங்கள். இன்று உங்களை யாரும் கேட்கவில்லை என்றால் பரவாயில்லை, நாளை உங்கள் அறிவுக்காக உலகமே உங்களை கேட்கும். இன்று உங்களை யாரும் மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நாளை உங்கள் திறமை அவர்களை உங்கள் முன்னால் நிற்க வைக்கும். ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். உறவுகளை இழந்தால் புதிய மனிதர்களை சந்திக்க முடியும். ஆனால் அறிவை சேர்த்து கொண்டவன் எந்த சூழ்நிலையிலும் முழுமையாக தோற்க மாட்டான். தனிமையில் படியுங்கள், தனிமையில் சிந்தியுங்கள், தனிமையில் உங்களை பயிற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உங்களை ஒதுக்கிய அதே உலகம் உங்கள் வார்த்தையை கேட்க வரிசையில் நிற்கும். அந்த நாள் வரும் வரை சத்தம் போடாதீர்கள், மௌனமாக உழையுங்கள். மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இன்று நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் நாளை என் அறிவு என்னை உயரத்தில் நிறுத்தும். வார்த்தை 4. எதிரியை வெல்ல கோபம் போதாது, தந்திரம் வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் தனியாக இருக்கும் போது சிலர் உங்களை மேலும் காயப்படுத்த முயல்வார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களை பலவீனமாக நினைப்பார்கள். இவன் தனியாக இருக்கிறான், இவனை எளிதாக உடைக்கலாம் என்று நினைப்பார்கள். இவனுக்கு யாரும் இல்லை, இவன் எதுவும் செய்ய முடியாது என்று மதிப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு உண்மை இருக்கிறது. தனியாக நிற்கும் மனிதனின் உள்ளே உலகமே பார்க்காத ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கும். சாணக்கியர் சொல்வது போல, எதிரி உன்னைவிட வலிமையானவன் என்றால் உடனே சண்டையிடாதே, அமைதியாக இரு, நேரத்தை காத்திரு. எதிரி உன்னுக்கு சமமானவன் என்றால் அவனை புத்திசாலித்தனத்தால் வெல்டோர். நண்பர்களே, கோபத்தில் பேசிவிட்ட வார்த்தை பல நேரங்களில் நம்மையே காயப்படுத்தும். உடனே பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் மனம் நம்முடைய ஆற்றலை வீணாக்கும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினார்களா? மௌனமாக இருங்கள். யாராவது உங்களை குறை சொன்னார்களா? மௌனமாக உழையுங்கள். யாராவது உங்களை தள்ளிவிட்டார்களா? அதே இடத்தில் விழுந்து கிடக்காதீர்கள். எழுந்து உங்கள் பாதையை உயர்த்துங்கள். மௌனம் என்பது பயத்தின் அடையாளம் அல்ல. சில நேரங்களில் மௌனம் மிகப்பெரிய யுத்த திட்டம். உங்கள் வெற்றியே உங்கள் பதில் ஆகட்டும்.
உங்கள் வளர்ச்சியே உங்கள் பழிவாங்கல் ஆகட்டும். உங்கள் உயரமே உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு விடை ஆகட்டும். ஒரு மரம் வளரும்போது சத்தம் செய்யாது, ஆனால் அது விழும்போதுதான் பெரிய சத்தம் கேட்கும். நீங்கள் வளரும்போது அமைதியாக இருங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றியின் சத்தம் உங்களை மறந்தவர்களின் இதயத்திற்கே கேட்கும். வார்த்தை 5. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, பேரரசு உருவாக்கும் சக்தி. நண்பர்களே, தனிமையில் இருக்கும் போது நேரம் மிக மெதுவாக நகர்வது போல தோன்றும். ஒரு நாள் ஒரு வருடமாக தோன்றும். ஒரு இரவு முடிவில்லாத இருளாக தோன்றும். ஒரு காயம் வாழ்நாள் முழுவதும் ஆறாதது போல தோன்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இருள் அதிகமாகும் நேரம் விடியல் அருகில் இருப்பதற்கான அடையாளம். சாணக்கியர் சொல்வது போல, ஒரு செயலின் முடிவை மட்டும் பார்த்து பயப்படாதே, அதன் செயல்முறையில் முழு பொறுமையுடன் இருடோர். வெற்றி உடனே வராது, மாற்றம் உடனே தெரியாது. நீங்கள் இன்று உழைத்த விதை நாளை உடனே மரமாக மாறாது. ஆனால் அது மண்ணுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும். அதை உலகம் பார்க்காது, அதை யாரும் பாராட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அது நிலத்தை உடைத்து மேலே வரும். அதேபோல் இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் அது தோல்வி அல்ல. இன்று நீங்கள் துன்பத்தை தாங்குகிறீர்கள் என்றால் அது முடிவு அல்ல. இன்று நீங்கள் தனியாக உழைக்கிறீர்கள் என்றால் அது வீண் அல்ல. ஒரு சிற்பம் அழகாக உருவாக அது ஒளியின் அடியை தாங்க வேண்டும். ஒரு வைரம் பிரகாசிக்க அது அழுத்தத்தை தாங்க வேண்டும். ஒரு வீரன் உருவாக அவன் வலியை கடக்க வேண்டும். இன்று உங்களை வலிக்கச் செய்கிற வாழ்க்கை நாளை உங்களை வலிமையாக்கும். பொறுமையாக இருங்கள், ஆனால் சும்மா காத்திருக்காதீர்கள். உழைத்து காத்திருங்கள், கற்றுக்கொண்டு காத்திருங்கள், உங்களை செதுக்கிக் கொண்டு காத்திருங்கள். உங்கள் காலம் வரும். அது வந்தால் யாராலும் உங்களை தடுக்க முடியாது. வார்த்தை 6. பழைய உறவுகளை வலியாக அல்ல, பாடமாக பாருங்கள். நம்மில் பலர் தனியாக இருப்பதற்கு காரணம் உண்மையில் தனிமை அல்ல, கடந்த கால நினைவுகள். அவன் ஏன் என்னை விட்டுச் சென்றான்? அவள் ஏன் என்னை ஏமாற்றினாள்? நான் நல்லது செய்தும் எனக்கு ஏன் காயம் மட்டும் கிடைத்தது? இந்த கேள்விகள் நம் மனதை மீண்டும் மீண்டும் குத்திக்கொண்டே இருக்கும். ஆனால் சாணக்கியர் சொல்வது போல, கடந்த காலத்திற்காக வருந்தாதே, எதிர்காலத்திற்காக பயப்படாதே. புத்திசாலி மனிதன் நிகழ்காலத்தை பயன்படுத்துவான். டோட். யார் உங்களை விட்டு போனாலும் அவர்களை பிடித்து வைத்து அழ வேண்டாம். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வந்தவர்கள். அந்த பாடத்தை எடுத்து கொள்ளுங்கள். அவர்களால் ஏற்பட்ட காயத்தை உங்கள் பலமாக மாற்றுங்கள். சில உறவுகள் நிழல் போல இருக்கும், வெளிச்சம் இருக்கும் வரைதான் இருக்கும். சில மனிதர்கள் பருவமழை போல ஒரு காலம் வந்து பிறகு போய்விடுவார்கள். சிலர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருவதில்லை, உங்களுக்கு உண்மை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். அவர்களை வெறுக்க வேண்டாம், ஆனால் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று உங்கள் மதிப்பை இழக்க வேண்டாம். கிழிந்த ஆடையை மீண்டும் தைக்கலாம், ஆனால் அது பழையது போல இருக்காது. அதேபோல் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் சேர்க்கலாம், ஆனால் அதில் பழைய அமைதி இருக்காது. அதனால் உங்களை மதிக்காத இடத்திலிருந்து விலகுங்கள். உங்களை காயப்படுத்தும் நினைவுகளை விடுங்கள். உங்களை அழவைத்த மனிதர்களை மனதில் இருந்து இறக்கி வையுங்கள். உங்கள் தனிமை உங்கள் கடந்த காலத்தை கழுவி சுத்தப்படுத்த வந்த மழை. அந்த மழையில் அழ வேண்டாம், அதில் நனைந்து புதிதாக எழுங்கள். வார்த்தை 7. உன்னையே செதுக்கிக்கொள். இறுதியாக சாணக்கியர் சொன்ன மிக ஆழமான உண்மை இதுதான்: ஒரு மனிதன் தனக்குத்தானே சிறந்த நண்பனாகவும் இருக்க முடியும். அதே மனிதன் தனக்குத்தானே மிக மோசமான எதிரியாகவும் மாற முடியும். டோட். நண்பர்களே, தனிமையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தனிமையில் நீங்கள் உங்களை வெறுக்கிறீர்களா அல்லது உங்களை உருவாக்குகிறீர்களா? தனிமையில் நீங்கள் பழைய நினைவுகளை நினைத்து அழுகிறீர்களா அல்லது புதிய வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைக்கிறீர்களா? தனிமையில் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்கிறீர்களா
அல்லது உங்கள் பலவீனங்களை திருத்துகிறீர்களா? உங்களை நீங்களே கவனியுங்கள். உங்கள் கோபத்தை வெல்லுங்கள். உங்கள் சோம்பலை வெல்லுங்கள். உங்கள் பயத்தை வெல்லுங்கள். உங்கள் மனச்சோர்வை வெல்லுங்கள். ஏனென்றால் உலகை வெல்லும் முன் ஒருவர் முதலில் தன்னையே வெல்ல வேண்டும். சாணக்கியர் தன் வாழ்க்கையில் பல அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அவர் உடைந்து விடவில்லை. அவர் மௌனமாக யோசித்தார், தந்திரமாக செயல்பட்டார், அறிவை ஆயுதமாக மாற்றினார். பின்னர் ஒரு பேரரசின் அடித்தளத்தையே மாற்றினார். நீங்களும் முடியும். இன்று உங்கள் கண்ணீர் வீணாகாது. இன்று உங்கள் தனிமை வீணாகாது. இன்று நீங்கள் தாங்கும் வலி வீணாகாது. அது அனைத்தும் நாளை உங்கள் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். எழுந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்கள் கனவை யாரிடமும் பிச்சை கேட்காதீர்கள். உங்கள் மதிப்பை யாரிடமும் நிரூபிக்க முயலாதீர்கள். உங்கள் செயல் பேசட்டும். உங்கள் வளர்ச்சி பேசட்டும். உங்கள் வெற்றி முழங்கட்டும். இப்போது சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் இன்னும் தனியாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உடைந்து கிடப்பதில்லை. நீங்கள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விட்டுச் சென்றவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி பார்க்கலாம். உங்களை குறை சொன்னவர்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாகிவிடலாம். உங்களை பலவீனமாக நினைத்தவர்கள் ஒரு நாள் உங்கள் மன உறுதியை பார்த்து வியக்கலாம். அந்த நாளுக்காக இன்று அழ வேண்டாம். அந்த நாளுக்காக இன்று உழையுங்கள். வாழ்க்கை உங்களை மண்டியிட வைத்தால் அங்கேயே முடிந்து விடாதீர்கள். மண்ணை பிடித்து எழுங்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். மார்பை நிமிர்த்துங்கள். உள்ளுக்குள் சொல்லுங்கள், நான் முடிந்து போகவில்லை. நான் இப்போதுதான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் தனிமை, உங்கள் தவம், உங்கள் வலி, உங்கள் பயிற்சி, உங்கள் கண்ணீர், உங்கள் விதை, உங்கள் மௌனம், உங்கள் ஆயுதம், உங்கள் வெற்றி, உங்கள் பதில். ஒரு நாள் நீங்கள் இன்றைய நாளை நினைத்து சிரிப்பீர்கள். அந்த இருள் இல்லை என்றால் நான் இவ்வளவு பிரகாசிக்க முடியாது என்று சொல்லுவீர்கள். இந்த வீடியோ உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய தீப்பொறியை ஏற்றியிருந்தால் கீழே ஒரு கமெண்ட் போடுங்கள். நான் ஒரு தனி வீரன், அல்லது இனி என் வெற்றி பேசும் என்று கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் ஒரு வார்த்தை இன்னொரு உடைந்த மனதுக்கு நம்பிக்கையாக மாறலாம். உங்கள் ஒரு கமெண்ட் இன்னொரு தனிமையில் இருக்கும் மனிதனுக்கு துணிவாக மாறலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களில் யாராவது தனிமையில் வலிக்கிறார்கள் என்றால் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். அவர்களுக்கு இது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு மருந்தாக இருக்கலாம். இதே போன்ற ஆழமான, உணர்ச்சிமிக்க, வாழ்க்கையை மாற்றும் தத்துவங்களுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் உடைந்த கல்லும் அல்ல. நீங்கள் செதுக்கப்படாத சிற்பம். இன்று உங்களை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை உங்கள் வெற்றியை உலகம் பார்க்கும். தனிமையை வெறுக்காதீர்கள். அதை உங்கள் சாம்ராஜ்யத்தின் ஆரம்பமாக மாற்றுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு வலிமையான உண்மையுடன் சந்திப்போம். நன்றி. வெற்றி.